த த த ச நீ பா பா சா 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 நீ சரி ச பா மம த த த ச நீ பா பா. குயிலிசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமதனிசா நிரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவியில் பல வீடியோக்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பாட்டுக்கள் பாடுவதிலையும் வீணை வாசிப்பதிலையும் ரொம்ப திறமையானவங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலம்பம் வந்துட்டு அவங்க செஞ்சு காமிச்சாங்க, ரொம்ப மிரண்டோம். ஸோ இவங்களுடைய ஒரு பதிவை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து விரும்பி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து கூடிய சீக்கிரம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. தேஜஸ்வி இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஃபுல் டேட்டா இன்றைக்கி நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்க? தேஜஸ்வி. தேஜஸ்வி, ஓகே. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குமா? நல்லா பாட்டு பாடுவேன், வீணை வாசிப்பேன், சிலம்பம் சுற்றுவேன், கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவேன், அது போக டிராயிங் இது எல்லாமே பண்ணுவேன். ஓகே. என்னென்ன மாதிரியான நீங்கள் காம்படிஷன் நிறைய கலந்துக்கிட்டீங்கன்னு நாங்கள் பார்த்தோம். நிறைய உங்களுக்கு வந்து மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு 9 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சிலம்பம், கிளாசிக்கல் டான்ஸ், சிங்கிங், வீணை இது எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கேன். அது போக எல்லாமே டிராயிங், ஆன்லைன் காம்படிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு அதிலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து டிவியில் வந்து என்னென்ன டிவியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? ஜி தமிழ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அப்புறம் விஜய் டிவி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், கலர்ஸ் தமிழுக்கு ஒரு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்கள் எந்த ரவுண்டு வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க? எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட் வரைக்கும் போயிட்டேங்க. அது வரைக்கும் போயிருக்கீங்க. ஆமாம். ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் திரும்பவும் நீங்கள் எகைன் நீங்கள் வந்து அதை டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆமாங்க. இந்த தடவை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக. சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் நிறைய வீணை வாசிக்கிறது, சாங் பாடுறது இதெல்லாமே நீங்கள் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க. சரியாம்மா? ஓகேங்க. அம்மா, இப்போ நீங்கள் வீணை வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் என்ன பாடல் வந்து நீங்கள் வாசிக்க போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கண்ணே கலைமானே சாங். அடுத்து வந்துட்டு என்ன, அதாவது உங்களுக்கு இந்த வீணை வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 2 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்கள் எந்த ஒரு சாங் கொடுத்தாலும் உங்களால் அது வீணையில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? இப்போ அந்தளவுக்கு இது பண்ண முடியாதுங்க அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் வரும். அடுத்து என்ன சாங் வந்து வாசிக்க போகிறீங்க? அடுத்து ராஜாவின் பார்வை சாங்.
சூப்பராக ஆரம்பத்தில் கொஞ்சம் சரிம்மா. நீங்கள் கர்நாடிக்கில் ஏதாவது பண்ண முடியுங்களா? வாசிப்பீங்களா? ஓகே அங்கிள். ஜண்டை வரிசை வாசிங்க. வீணை வாசிக்கிறீங்களா? ஆமாங்க. இது வந்து நீங்கள் எந்த வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இதில் கோயில் ப்ரோக்ராம்ஸில் நிறைய பண்ணியிருக்கோங்க அங்கிள். அப்புறம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கீங்க? இப்போ 9 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அங்கிள். என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பாட்டுங்களுக்கு குரூப்பாக ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ், அப்புறம் வந்துட்டு 36 ஹவர்ஸ், அப்புறம் 50 ஹவர்ஸ், 60, 80, 100, அப்புறம் இண்டிவிஜுவலாக 4.5 ஹவர்ஸ், அப்புறம் 70 to 75 மினிட்ஸ். கண்டினியூவாக உங்களால் வாசிக்க முடியுமா? அங்கு பண்ணுவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். நாங்கள் கையை ரொம்ப வலிக்கலாமா? அது கான்சன்ட்ரேஷன் அங்கேயே இருக்கணும். அது உங்களால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? ஆமாங்க அங்கிள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக வந்துடும். ஈஸியாக வந்துடும். இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கம்மா? இதில் மோஸ்ட்லி 50க்கு மேலே தான் பண்ணுவாங்க. ஆமாம். அதில் நீங்கள் தான் வின்னர். வின்னர் இல்லைங்க, எல்லாருமே வின்னர் தான். அந்த டைம் வந்து ரெக்கார்டு முடிச்சு. ஆமாங்க. சூப்பர்மா. இப்போ வந்து நீங்கள் இதை தவிர நீங்கள் பாட்டு கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அது வந்து நீங்கள் எங்களுக்கு பாடியும் காட்டினீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக வந்து நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வச்சுருக்கீங்க? இப்போ அடுத்து கம்மிங் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்குங்க அங்கிள். 108 ஹவர்ஸ். அது வந்துட்டு வீணையும் பாட்டும் பண்ணுறோங்க அங்கிள். பாட்டு கிளாஸ் எல்லாம் சேர்ந்து. ஆமாங்க அங்கிள். வீணையும் பாட்டும் பண்ணுறோம் குரூப்பாக. நீங்கள் எங்கே இதை வந்து கற்றுக்கிறீங்க? உங்களோட குரு யார்? எங்கே கிளாஸ் போகிறீங்க? அதை பற்றி ஸ்ரீ சாய் கலாக்ஷேத்ராங்கிற கிளாஸில் நான் படிச்சுட்ருக்கேன். என்னோட குரு வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, பாலசுப்ரமணியம் அப்புறம் வீணா பாலசுப்ரமணியம். அவங்கனால தான் இந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறது. சூப்பர். சரி, நீங்கள் ஸ்கூல்ஸில் ஸ்டடீஸில் இதெல்லாம் எப்படிங்க? அதில் எல்லாத்துலேயுமே டாப்பர் தாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்றா தான் இருக்கீங்க. சூப்பர். சரி, இப்போ பாட்டோட வீணையை வாசித்து காட்டுறீங்களா? ஓகேங்க. வியூவர்ஸ்க்காக. சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா. சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா. க ம த நி சா நி ரி சா. அழகே அழகே எதுவும் மழையே அன்பின் விழியே எல்லாம் மழையே. மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ராஜலக்ஷ்மி. ஹஸ்பண்ட் பேர் ராஜசேகர்.
இவங்களுக்கு வந்து இவங்க சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப டேலண்டடாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா இவங்க வந்து ஒரு 10 மாதம் இருக்கிறப்பவே நான் ஹிந்தி படிச்சுட்ருப்பேன். அதை அப்படியே அவங்க அப்படியே ரிப்பீட், நான் எவ்வளோ பெரிய லைன் சொன்னாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு எல்கேஜி இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ சஷ்டி கவசமெல்லாம் கொஞ்சம் அப்படி நம்ம பாடினோம்னா திருப்பி பாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் தான் வந்து யூகேஜியில் கொண்டு போய் நாங்கள் வந்து பாட்டு கிளாஸில் கொண்டு போய் விட்டோம். இப்போ வரைக்குமே கிளாஸ் போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து எங்கள் கூட வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணி வராங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே அவங்கள பண்ண வைக்கிறோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இதோ நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. அது வந்து இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனால் அதுக்கான இது அவங்கக்கிட்ட இருந்துச்சு, திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் எங்களால் கொண்டு வர முடிஞ்சுச்சு. பாப்பா வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன விஷயத்தில் அவார்டு? பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வோக்கல் தான் விட்டது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவங்க பண்ணது வந்து வோக்கல் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்படியாக அவங்களுக்கு வந்து மியூசிக்கில் எல்லாத்துலேயுமே, அதாவது ஸ்பீச் ஏன்னா தமிழ் ஸ்பீச்செல்லாம் நல்லா பேசுவாங்க. அப்புறம் ஒவ்வொன்றிலையா இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றா அவங்களா தான் ஒவ்வொன்றுமே பண்ண ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறத விட அவங்க பண்ணுறத வச்சு அதை நாங்கள் வந்து ஷைன் பண்ணி கொண்டு வந்தோம். நாங்களாம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்க பண்ணுறதுல நாங்கள் மெருகேற்றினோம், அதுதான் நிஜம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எங்கள் கூட ரொம்ப சொல்லப்போனால் வந்து அவங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவங்களோட எய்மு. ஆனால் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறது எனக்கு அவ்வளோ மியூசிக் ஃபீல்டில் கொண்டு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. வந்து மியூசிக் ஃபீல்டு தான். அதனால் அவங்க விருப்பம் ஏதோ அவங்க என்னங்கிறாங்கன்னா எனக்கு வந்து 2 கண்ணு, அதனால் 2மே டியூவலாக நான் பண்ணிக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்களோட விருப்பம் ஏதோ அதுதான் ஃபைனல். பாப்பா வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க? அவங்க வந்து என்னென்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? இப்போ அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸே ஒரு 9 to 10 பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் என்ன அப்படின்னா சிங்கிங்கும் வீணையும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சிங்கிங் வந்து எப்படின்னா இப்போ குரூப்பாக பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி பாடிட்டே இருப்பாங்க. கண்டினியூவாக வந்து இப்போ வரைக்கும் அவங்க 12ல் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக 100 பண்ணியிருக்காங்க. இப்போ கம்மிங் மே மந்தில் வந்து 108 ஹவர்ஸ் பண்ண போகிறாங்க. அது போக வந்து இவங்க வந்து இண்டிவிஜுவல் ரெக்கார்டு வந்து 2 பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா தமிழ் லெட்டர்ஸ், எனக்கு வந்து தமிழில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் வந்து தமிழ் லெட்டர் 247 லெட்டரை ஃபஸ்ட்டு லெட்டராக எடுத்து லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் 247 எழுத்து, 247 பாட்டு, 247 நிமிஷம் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது போக வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து 75 மினிட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பேட்ரியாட்டிக் சாங்ஸ் மட்டும் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிள்ளைங்கள பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அவங்களோட விருப்பத்தில் நம்ம வந்து கொண்டு போகிறது தான் வந்து அவங்களாலேயும் நல்ல ஒரு ஷைன் ஆக முடியும். இப்போ இவங்களுக்கு வந்து பாட்டுலேயோ வீணையிலையோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போது என்னென்னா நம்ம வந்து பிள்ளைங்கள முதல்ல கிராஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத நம்ம கிராஸ் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுத்தா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளோடது. மற்றபடி வந்து அதை இது பண்ணி கொண்டு போகிறது அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து பேக் சப்போர்ட் நின்று அவங்கள வந்து எப்போதுமே இது பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளை தான் பேரண்ட் வந்து ரொம்ப முன் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இதுக்கே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். பேரண்டான 2 பேர் இருக்கீங்க. அது பெண் குழந்தை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இன்னும் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சூப்பர். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பையன் பொண்ணு அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. 2 பேருமே ஈக்குவல் தான். இன்றைக்கி இருக்க காலகட்டம் 2 பேருமே வந்து தைரியத்திலேயாகட்டும் அவங்களோட இதில் சொல்லப்போனால் பாடி பவர்லேருந்து எல்லாத்துலேயுமே 2 பேரும் ஈக்குவலாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே 2 பேருமே ஒரு ஃபைட் பண்ணணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து கராத்தே, சிலம்பம் இதுலெல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ஈக்குவலாக பசங்களுக்கு ஈக்குவலாக பிள்ளைங்களும் வந்துட்டுருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும்
2 பேருக்குமே வந்து திறமை இருந்தால் அது பசங்களாக இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் வெளியே கண்டிப்பாக வரலாம். யூடியூப் சேனல் இருக்குங்க. பேர் வந்து அன்புடன் தேஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பாட்டு, வீணை, ஸ்பீச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து அதில் வந்து எக்ஸ்போஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஜீ தமிழ், விஜய் டிவி 2லேயுமே அனுப்பணுங்கிற இது இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஓகேங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து 9952126028 9600712402. தேங்க்யூ ஸோ மச் சார்.